நம்ம மனம் வந்து ஏன் இவ்ளோ ஒரு தேவையில்லாதத சிந்திக்குது, கீழ்த்தரமானத சிந்திக்குது, ஒரு அசிங்கமானத சிந்திக்குதுன்னா, நம்ம மனம் வந்து இன்னும் புதிதாக்கப்படல. நம்ம ஏன்னா கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம பழைய மனுஷன் எப்படி இருந்தானோ, அதே மாரி தான் இப்பவும். நம்ம கிறிஸ்தவனா மாறிட்டோம். கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டோம். பட் இருந்தாலும் நம்முடைய பழைய மனிதனுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மாறவே இல்ல. இல்ல. அதனால தான் நம்ம மனம் எப்படி இருக்குன்னா, பழைய கசடுகள சுமந்து கொண்டே இருக்கு இல்லையா? அத எப்படி நம்ம புதிதாக்கணும்னா, தேவனுடைய வார்த்தைய வந்து அனுதினம் கேட்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? அந்த தேவனுடைய வார்த்தை உள்ள போக போக என்ன ஆகும்னா, அந்த அழுக்கெல்லாம் வெளிய போகும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து உண்மையாவே நம்ம கிறிஸ்தவனா மாறிட்டோமா? இல்ல உண்மையாவே நம்ம மனம் மறுரூபம் ஆயிருச்சா? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இல்லையா? நீங்க இன்னும் பாருங்க நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன மாறி இருக்கு. நம்ம வாய வச்சு நம்ம என்னென்ன பண்றோம்? கெட்ட வார்த்தை பேசுறோம். அசிங்கமான காரியங்கள பேசுறோம். இல்லையா? குறை கூறுறோம். கிண்டல் பண்றோம். நெறைய பேர்த்த வந்து கீழ்த்தரமா நம்ம பேசுறோம். அதே மாரி வந்து சண்ட போடுறோம். மாமனார் கிட்ட சண்ட, மாமியார் கிட்ட சண்ட, பேரண்ட்ஸ் கிட்ட சண்ட, பிள்ளைகள் கிட்ட சண்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்ட, எல்லாமே நம்ம வாய்கள வச்சு இல்லையா? அதாவது நம்ம கடவுள ஏத்துக்கொண்டோம்னு சொல்றோம். ஆனா கடவுளுடைய அந்த அன்பு நம்மகிட்ட இல்லவே இல்ல. அது எந்த மாரி இடத்துக்கு நம்ம போறோம். இன்னும் நம்ம சினிமா பார்த்துட்டே இருக்கோம். நம்ம கண்கள வைத்து இன்னும் சினிமா பார்க்குறோம், சீரியல்ஸ் பார்க்குறோம், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இன்னும் எல்லாத்தையும் இல்ல கன்டினியூஸா பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அதே மாரி தவறான படங்கள் எல்லாத்துக்கிட்டயும் மொபைல் வந்துருச்சு. என்ன மாரி படங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இல்ல கண்களுக்கு இச்சையான படங்கள், ஒரு பொண்ண நம்ம எந்த மாரி பார்க்கிறோம், ஒரு பையன நம்ம எப்படி பார்க்கிறோம், இல்ல எந்த மாரி நம்ம பழகுறோம், இல்ல அதாவது இன்னுமே வந்து அந்த பழைய மனுஷன் உள்ள இருந்து கொண்டே இருக்கிறான். அதே மாரி ஒரு வேலையில இருக்கிறோம். அந்த வேலையில உண்மையும் சுத்தமா வேலை செய்றோமா? இல்ல நம்ம ஒரு பில் வைக்கிறோம் இல்லையா? நெறைய பேர் வந்து நம்ம செலவு பண்ண பில்ல வந்து கிளைம் பண்ணுவோம் இல்லையா? கரெக்ட்டான பில்ஸ் வச்சு கிளைம் பண்றோமா? ஒரு ரூ. 100 தானே, ரூ. 200 தானே அப்படின்னு சொல்லி நம்ம பொய்யான கணக்கு எழுதுறோம். அதே மாரி ஒரு லீவ் கேட்டா கூட நம்ம இன்னும் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். பழைய மனுஷன் எப்படி எப்படி இருப்பான் இல்ல? கடவுளை ஏத்துக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்லி நம்ம லீவ் ஆகும். அதே மாரி தான் இப்பவும் நம்ம கர்த்தரை ஏத்துக்கொண்டதுக்கு அப்புறமும் நம்ம பொய் சொல்லி தான் லீவ் வாங்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து வீட்டுக்காக உபயோகப்படுத்துறது. அந்த மாற்றம் இல்லவே இல்ல. பழைய மனுஷன் எப்படி இருந்தான்? நான் கடவுளை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ, நான் அப்படிதான் இப்பவும் இருக்கிறேன். இல்ல அதுதான்